கர்நாடகால காங்கிரஸ் அரசு திரு சித்தராமையா அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மேகதாது அணைக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதை தயார் பண்ணுவதாக சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டாங்க. எப்ப அறிவிச்சிருக்காங்க? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் கூட்டணி உறுதியான பிறகு அடுத்த நாள் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்குள்ள மறைமுகமாக ஏதோ பேச்சுவார்த்தை நடந்தது போல் தெரிகிறது. காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அடுத்த நாள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் மேகதாது அணைக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நாங்க தயார் பண்ண போறோம் அப்படின்னு. அதனால அறிவித்த நேரம் தப்பு, அறிவிச்ச முறை தப்பு, அறிவிச்சதே தப்பு. தமிழ்நாடை பொறுத்தவரை ஒரே வார்த்தையில சொல்றோம், மேகதாது அணையை கட்டக்கூடாது என்று சொல்லுகின்றோம். காரணம் டெல்டா பகுதியினுடைய விவசாய பெருமக்களுக்கு பெரும் பிரச்சனை. ஆனா முதலமைச்சர் அவர்கள் இதுவரை கண்டிக்காத எங்களுக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்தது. இதுவரை கண்டிக்கல, இதுவரைக்கும் பேசல. முதலமைச்சர் அவர்கள் வேணும்னே காங்கிரஸ் தன்னோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தினுடைய டெல்டா பகுதியினுடைய விவசாய நலனை அடமானம் வைத்து விட்டாரா என்கின்ற எண்ணம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதையும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி வன்மையா கண்டிக்கிறோம். முதலமைச்சர் இதுவரைக்கும் பேசல. பத்திரிகை நண்பர்கள், நீங்க முதலமைச்சரை கேள்வி கேட்கணும். எப்படி பக்கத்து மாநிலத்தில் டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிப்புன்னு அங்க முதலமைச்சர் சொன்ன பிறகு ஒரு கண்டன குரல் கூட கொடுக்காம எப்படி நீங்க தமிழகத்தினுடைய நலனை காப்பாற்ற போறீங்க? இந்த மூன்று விஷயங்கள் நாங்க உங்களுக்கு சொல்றாங்கன்னா கேள்விகள் கேளுங்க, பதில் சொல்றோம். ஆனா தமிழக முதல்வர் நேற்று அறிவிச்சிருக்காரு 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் அடுத்த 5 ஆண்டுகள் உருவாக்கப்படும் அப்படின்னு. இவங்க ஆட்சிக்கு வந்த பொழுது எகைன் நான் திரும்ப அறிக்கை எடுத்தாங்க. நான் சொல்றேன், 2021 தேர்தல் அறிக்கையில் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா அரசு வேலை மட்டுமே 3,50,000 இளைஞர் இளைஞர்களுக்கு அரசு வேலை கொடுப்போம் சொன்னாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் 5 ஆண்டுகள் முடிய போகுது. எத்தனை பேருக்கு அரசு வேலை கொடுத்தாங்க? என்னை பொறுத்தவரை 40,000க்கு குறைவு, 40,000 பேர்த்தோட குறைவு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எல்லாம் சேர்த்தீங்கன்னா அதனால் 3 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் அவர்கள் எனக்கு அரசு வேலை கொடுத்ததே 40,000க்கு குறைவாக இருக்கும் பொழுது மறுபடியும் அடுத்த ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா 10 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் அப்படின்னு. அதனால் மக்களை தொடர்ந்து முட்டாளாக்க கூடாது. ஒருவேளை முதலமைச்சர் அவர்கள் நான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டேன்னு சொன்னாங்கன்னா 3 லட்சம் பேருக்கு எத்தனை பேருக்கு கொடுத்தீங்கன்னு நீங்க சொல்லுங்க. அதே போய் 10 லட்சம் பேருக்கு மேல தனியார் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறோம். அதுக்கும் வெள்ளை அறிக்கை இல்ல. நான் அறிக்கையிலே இவ்வளவு சொல்றேங்கன்னா எதையுமே செய்யாம கேஸுக்கு மானியம் கிடையாது, வெறும் மத்திய அரசின் மீது குறை சொல்வது, தம்பட்டம் அடிப்பது, பேப்பர்ல ஆடு கொடுப்பது, இது மூன்றை மட்டும்தான் முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். பாஜகவோட தேர்தலுக்கு 57 வெளிமாநில பார்வையாளர்கள் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இல்லைங்கண்ணா, நேற்று நடந்த கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் அவர்கள் கேரளா தேர்தலுக்கு போகக்கூடிய மாநிலம் கேரளா, புதுச்சேரி, சவுத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, நம்ம 3 மாநிலமும் தேர்தலுக்கு போறோம். ஒரு மாநிலத்திற்கும் ஒரு தேர்தல் குழுவை போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு தேர்தல் குழுவை போட்டிருக்காங்க. அதற்கு தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அதுபோல கேரளாவில் ஒரு குழு, புதுச்சேரிக்கு ஒரு குழு. இந்த குழுவினுடைய மீட்டிங் சென்னையில் நடந்துச்சு. அதாவது 3 மாநிலத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளருக்கான மீட்டிங் நடந்துச்சுன்னா அந்தந்த மாநிலத்துக்கான தேர்தல் யுக்தி அவங்க யாரும் இங்க வேலை செய்யலீங்க. அந்த 3 மாநிலத்திலிருந்து 57 பேர் வந்தனால பத்திரிகை நண்பர்கள் 57 பேர் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்களா, வேலை செய்யறாங்களா அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் உங்களுக்கு. இது 3 மாநிலத்துக்கான தேர்தல் வியூக கூட்டம் நேற்று சென்னையில் நடந்துச்சு. காமனா ஒரு இடத்துல நடத்துவதற்காக சென்னையில் நடத்திருக்காங்க. பொள்ளாச்சியில பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆண்டும் 2019 மார்ச் 7 மக்கள் மருந்தக